காதலிகளோட அந்தரங்க புகைப்படங்களை வெளியிட்டுருவன்னு மிரட்டியே லைஃப்ல செட்டில் ஆகணும்னு நினைச்ச இளைஞர் இப்ப சிறையில கம்பு எண்ணிட்டு இருக்காரு. பிளாக்மெயில் பிசினஸுக்கு அவருடைய குடும்பமே உடந்தையாக இருந்தது உண்மையா? மயிலாடுதுறை காவல் நிலையம். கேமரா முன்பு முகத்தை மூடிக்கொண்டு வெட்கத்தோடு ஓடி ஒளியும் இந்த நபர்தான் பல பெண்களிடம் உன்னுடைய அந்தரங்க வீடியோவை வெளியிட்டு விடுவேன் என மிரட்டி பணம் பறித்த பாலியல் குற்றவாளி. கேர்லி ஹேர், சில்வர் பிரேஸ்லெட், கோவா ஷர்ட், புல்லிங்கோ போஸ், இப்படி விதவிதமாக சோசியல் மீடியாவில் போஸ்ட் போடும் இந்த கருப்பு தங்கத்தை எக்கச்சக்கமான யுவதிகள் ஃபாலோ செய்துள்ளனர். அதையே தனக்கான முதலீடாக பயன்படுத்திக் கொண்டு பிளாக்மெயில் பிசினஸ் தொடங்கிய இந்த மயிலாடுதுறை காசி அதை வைத்து பல லட்சங்களை சுருட்டியிருக்கிறார். இது எப்படி சாத்தியமானது? காதல் ரோமியோ போலீசில் சிக்கியது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள விசாரணையில் களமிறங்கினோம். இந்த யுவனின் பெயர் ஜாகிர் ஹுசைன். மயிலாடுதுறை மாவட்டம் திருவாவடுதுறை பள்ளிவாசல் பகுதியைச் சேர்ந்தவர். கல்லூரி படிப்பை முடித்த கையோடு சென்னைக்கு வேலை தேடிச் சென்ற ஜாகிர் அங்கு பெண்களை காதலிப்பதையே முழுநேர தொழிலாக பார்த்திருக்கிறார். விலை உயர்ந்த செகண்ட் ஹேண்ட் கார் மற்றும் பைக்கை தவணை முறையில் வாங்கும் ஜாகிர் அதை இளம் பெண்களிடம் காட்டி சீன் போட்டிருக்கிறார். ஜாகிர் அடிக்கடி அவருடைய வாகனத்தை மாற்றிக்கொண்டே இருந்த காரணத்தால் அவரை பான் வித் கோல்டன் ஸ்பூன் என நம்பிய இளம் பெண்களும் ஜாகீரிடம் நெருங்கி பழகி இருக்கிறார்கள். ஜாகீரின் இந்த டைம் பாஸ் காதல் வலையில் சில சமயங்களில் சீரியஸான பெண்களும் சிக்கிக் கொள்வது உண்டு. அப்படித்தான் மயிலாடுதுறை மாவட்டம் திருவிழந்தூரைச் சேர்ந்த ஒரு இளம் பெண்ணும் சென்னையில் ஜாகீருடன் நெருங்கி பழகி இருக்கிறார். என் ஃப்ரெண்டு மூலியமா ஜாகிர் ஹுசைன் இந்த பையன் எனக்கு பழக்கமானா. சென்னை வந்திருந்தப்போ ஃப்ரெண்டானவன் தான் எனக்கு இவன். இருவரும் ஒரே ஊர் மற்றும் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அந்த பெண் ஜாகீரை காதலித்து திருமணம் செய்து கொள்ள விரும்பியிருக்கிறார். ஆனால் ஜாகீரின் திட்டம் வேறாக இருந்திருக்கிறது. இளம் பெண்ணிடம் எக்கச்சக்கமாக பணம் இருப்பதை நோட்டமிட்ட ஜாகீரும் அவரையே திருமணம் செய்து கொள்வதாக வாக்கு கொடுத்துள்ளார். மேலும் அந்த பெண்ணின் மனதில் நம்பிக்கையை விதைப்பதற்காக குடும்பத்தினருக்கும் வருங்கால மருமகள் என அறிமுகம் செய்துள்ளார். காதலனின் பேச்சை உண்மையென நம்பிய அந்த இளம்பெண் ஜாகீருடன் நெருங்கி பழகி கருவுற்று இருக்கிறார். இதையடுத்து உடனடியாக திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டபோது ஜாகீர் குடும்பத்தினர் தட்டி கழித்து அந்த பெண்ணை கட்டாயப்படுத்தி கருக்கலைப்பு செய்துள்ளனர். ஒரு கட்டத்தில் காதலனின் உண்மையான சுயரூபம் தெரியவர அந்த இளம்பெண் ஜாகிர் ஹுசைனை பிரிந்து சென்றுள்ளார். எனினும் அந்த இளம்பெண்ணை விடாமல் துரத்திய ஜாகிர் ஹுசைனும் அவருடைய குடும்பத்தினரும் காதலிக்கும் போது இருவரும் தனிமையில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை வெளியிட்டு விடுவதாக மிரட்டி பணம் பறித்ததாக குற்றம் சாட்டுகிறார். ஃப்ரெண்ட்லியா பேசுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏதோ காசு வேணும், பணம் வேணும், நகை வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா அவன் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து நகை பணம் எல்லாத்தையும் வாங்கினாங்க. வாங்கிட்டு காரு நகை, என்னோட நகையெல்லாம் அவங்க வேற நகையா மாத்திட்டாங்க. கொடுத்த காசுக்கெல்லாம் காரு புல்லட் அப்படின்னு வாங்கிட்டாங்க. இத மாதிரி என்ன மட்டும் அவன் நிறைய ஏமாத்தல. அவன் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து என்ன இத மாதிரி இன்னும் நிறைய பொண்ணுங்களை ஏமாத்திட்டான். எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் ஒரு 10 பொண்ணுங்களோட லிஸ்ட் நான் எடுத்து வச்சிருக்கேன், யார் யாரெல்லாம் இவன் ஏமாத்தினான்னு சொல்லிட்டு. ஆம், ஜாகிர் ஹுசைனும் அவருடைய குடும்பத்தினரும் பல பெண்களை ஏமாற்றி லட்சமாக பணம் கறந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக மகளிர் காவல் நிலையத்தில் பலமுறை புகார் அளித்தும் போலீசார் ஜாகீருக்கு ஆதரவாக செயல்பட்டதாக
காவல்துறையினர் மீதே குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு பொண்ணு இல்ல, இத மாதிரி என்ன கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்றேன்னு அந்த பிள்ளைங்கள்ட்ட உள்ள நகை காசு எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு அந்த பிள்ளைங்களை கொண்டு போய் அங்க வச்சு அடிச்சு மிரட்டி கொண்டு வந்து திருப்பி அவங்கள வேற எங்கேயாவது விட்டுட்டு அவங்க மேல ஏதாவது குறை சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க மேலேயே தப்பு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த பையன் இப்ப வரைக்கும் அதே தப்ப திருப்பி பண்ணிட்டே இருக்கான். அவனுக்கான தண்டனை எங்கேயுமே கிடைக்கவே மாட்டேது. நாங்களும் எல்லா இடத்துலயும் புகார் கொடுத்து அவன் மேல எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் இவன் யாராவது புகார் கொடுத்தோம்னா இவன் போய் எங்கேயாவது காசை கொடுத்துட்டு அவங்க அந்த கேஸையே எடுக்காத அளவுக்கு பண்ணிடுறாங்க இவங்க. மேலும் ஜாகீர் பெண்களை ஏமாற்றுவதற்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பதே அவருடைய குடும்பம்தான் என்கிற பகீர் குற்றச்சாட்டையும் பாதிக்கப்பட்ட பெண் முன்வைத்துள்ளார். இவங்க பெரியம்மா அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே இவனுக்கு சப்போர்ட். இவன் பண்ற தப்புக்கு எல்லாருமே சப்போர்ட். அவங்க பெரியம்மா பேரு பஜ்ரியா, அவங்க அம்மா பேரு சையத் சுல்தான் தேவி, அவங்க அத்தா பேரு அப்துல் அஜீஸ், அவன் தங்கச்சி பேரு ஆஃப்ரி, அவன் தம்பி பேரு நிசார் முகமது, இவன் பேரு ஜாகிர் ஹுசேன். இவன் தங்கச்சி கூடு கடை போடுறவங்க. இவங்க கூட்டுல கடை போட்டு ஒவ்வொரு பொண்ணும் நம்பரா வாங்கி கொடுத்து இந்த மாதிரி காசு பணம் நகை புடுங்குறது. தனக்கு நடந்த கொடுமை மற்றொரு பெண்ணுக்கு நடக்கக்கூடாது என தைரியமாக முடிவெடுத்தவர் ஜாகிர் ஹுசைனின் கடந்த காலம் பற்றி விசாரித்த போது மேலும் பல திடுக்கிடும் உண்மைகளும் வந்திருக்கிறது. அதே மாதிரி நான் இந்த மாதிரி எங்கேயாவது வெளியில போய் இந்த மாதிரி கேஸ் கொடுத்தேன்னா என்னை கொலை பண்ணிடுவேன், என் குடும்பத்தையே கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி குடும்பமா சேர்ந்து மிரட்டி இது பண்றாங்க. ஆம், ஜாகிரின் இன்னொரு முகம் பற்றி விசாரிக்க தொடங்கியதும் அந்த இளம் பெண்ணிற்கு கொலை மிரட்டலும் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்னி நான் கொண்டுடுவேன், ஓகேவா, வீரோட வச்சு கொதிச்சிருவேன், சொல்றது சாவடிச்சிருவேன். திருப்பி இந்த கேட்டு பண்றது அதெல்லாம் உன்னுடன் பாட்டிக்கோ, என்கிட்ட வராத, ஓகேவா. தனக்கு நடந்த கொடுமைகள் பற்றி ஜாகீரிடம் அந்த பெண் முறையிட்ட போது தன் மீது எக்கச்சக்கமான வழக்குகள் இருப்பதாகவும் என்னை பற்றி தெரியாம விளையாடிட்டு இருக்க என ஓப்பனாக பேசி கெத்து காட்டி இருக்கிறார். சில பிரச்சனை, நிறைய பிரச்சனை என் மேல இருக்கு. நீ இன்னும் ஒண்ணுதான் இருக்குன்னு வச்சுட்டு இருக்க என் மேல, புரியுதா? நேமரி என்கிட்ட எத்தனை பிரச்சனை இருக்குன்னு தெரியாது, ஓகேவா. என் மேல எவ்வளவு பேர் ரிப்போர்ட் இருக்குன்னு தெரியாது, ஓகேவா. என் மேல இந்த ஒண்ணு மட்டும் இல்ல, ஓகேவா, நிறைய இருக்கு. நீ அதெல்லாம் தெரிஞ்சா என்ன போடுற அளவுக்கு நீ வந்துருவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய இருக்கு என் மேல ரிப்போர்ட், சொல்றதுக்கு எவிடன்ஸ் கிடையாது, அவ்வளவுதான். வெறும் பேச்சாக மட்டுமில்லாமல் உண்மையிலேயே ஜாகிர் ஹுசைன் பல பெண்களின் வாழ்க்கையை சீரழித்திருக்கிறார். காவல் நிலையத்தில் புகார் அளிக்க முன்வரும் பெண்களிடம் அவருடைய அந்தரங்க படங்களை நெட்டில் ரிலீஸ் செய்து விடுவேன் என பிளாக்மெயில் செய்துள்ளார். சரியா, நீ அவ்வளோலாம் ஆட்டம் போடாத, சரியா. ஏன்னா உன் மூஞ்சி வரலே எல்லாத்துக்கும் தெரியும்னு நினச்சில, அப்படியே சீக்கிரம் தெரியும், ஓகேவா. அதுதான் மேட்ரு. இங்கே ரொம்ப ஆட்டம் போட்டு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்குமே ஒரு எல்ல இருப்பாங்க நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் முடிஞ்சு போச்சு. குறிப்பாக திருமணமான பெண்களை குறிவைக்கும் ஜாகிர் அவர்களிடம் அன்பாக பேசி கணவரை விட நான் தான் அன்பானவன் என்கிற பிம்பத்தை உருவாக்குகிறார் என பாதிக்கப்பட்ட மற்றொரு பெண்ணின் உறவினரும் குற்றம் சாட்டியுள்ளார். என் நாத்தனார் இந்த பையன்கிட்ட தான் பாதிச்சிருக்காங்க. எப்படின்னா, என் நாத்தனார் நாங்க எங்க வீட்டுக்காரவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது. என் வீட்டுக்காரர் தான் எல்லாமே செஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 30 பவுன் போட்டு, எப்படின்னா அந்த பையன் தெரிஞ்ச பையன் சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல குடியிருந்திருக்காப்புல நின்றுகிட்டு இந்த மாதிரி பேசுறது பழகிறது, நான் நல்லா பாத்துக்கிறேன் உன்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசிக்கிட்டு என்ன பண்றது, எல்லாத்தையும் வீட்டுல வாங்கி வச்சுக்கிட்டு அடமானம் வச்சுட்டு நான் மூட்டு தரேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிடுறான். வாங்கிட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணை என்ன பண்றான்னா, அங்க அழைச்சிட்டு போய் இங்க அழைச்சிட்டு போய் சுத்தி காட்டி அவங்க வீட்டுக்காரவங்க கடை வேலை பார்த்தாங்க. அந்த வீட்டுக்காரையும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டான். முதலில் கணவன் மனைவி உறவில் விரிசலை ஏற்படுத்தும் ஜாகிர் இருவரையும் வெற்றிகரமாக பிரித்த பிறகு அந்த பெண்ணின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை பாதுகாப்பதாக சொல்லி பறித்து கொள்வார் என குற்றம் சாட்டுகின்றனர். எங்க பார்த்தாலும் அழைச்சிக்கிட்டு சுத்தி இருக்கான். நகை அவ்வளவு நகையும் வாங்கி வித்துட்டாங்க. வித்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லா காசையும் வாங்கி என்ன பண்ணிடுறாங்கன்னா அக்கௌண்ட்ல வச்சுக்கிறது. இத மாதிரி வீட்டு பத்திரத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. வீட்டு பத்திரத்தை, எங்களோட வீட்டு பத்திரமும் அவன்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா வீட்டுல யாரும் உனக்கு அத்தாமலாம் இல்ல, நான் பத்திரமா வாங்கி வச்சுக்கிறேன்னு சொல்லி அதையும் பிடிங்கி வச்சுக்கிட்டான். அதே மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா, அழைச்சிட்டு நேரா வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவங்க வீட்டுல உள்ளவங்கள்ட்ட எல்லாருமே பேசி இந்த மாதிரி அவங்க நான் நாகூர்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. பேசி அந்த வீட்டுல போய் என்ன பண்றது, எல்லாரையும் போட்டு அடிக்கிறது. அந்த பொண்ணுகள் எல்லாம் போட்டு அடிச்சு நகை பணம் எதுவுமே நீ கேட்டீங்கன்னா செல்லுல உள்ள ரெக்கார்டு எல்லாத்தையும் அழைச்சிடுறாங்க. எங்கள்கிட்ட ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது. கேட்டா இங்க ரெக்கார்டு இதை எடுத்துட்டு வாங்க, நாங்க பாத்துக்கிறோங்க, நாங்க போலீஸ்ல, நாங்க என்னதான் பண்றது. ஜாகிர் ஹுசைன் மீது இத்தனை குற்றச்சாட்டுகளை முன்வைத்த பிறகும் அவரை பிடித்து விசாரிக்காமல் மகளிர் போலீசார் அவருக்கு ஆதரவாகவே செயல்பட்டதாக சொல்லப்படுகிறது.
இதனால் வெகுண்டெழுந்த அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் கட்சியினரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டு ஜாகிர் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில்தான் ஜாகிர் ஹுசைனால் பாதிக்கப்பட்ட அவருடைய உறவுக்கார பெண் ஒருவர் அவருக்கு நடந்த கொடுமைகளை வாக்குமூலமாக பதிவிட்டு உருக்கமான வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இப்போ நான் வெளியூரில் இருக்கேன். நான் தேரலந்தூர் கலகரப்பாளையத்தில் இருக்கும்போது என் சொந்தக்கார பையன்தான் ஆசாத்து என்கிற ஜாகிர் ஹுசைன். நான் அவர் என் கூட நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாமா பையங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு இருக்கிறப்போ நல்ல விதமாக பேசி எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்குள்ள என் கூட பேசி பழகி நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணி நான் நல்ல விதமாக பார்த்துக்கிறேன். எனக்கு ஒரு 2 வயசில் ஒரு குழந்தை இருந்துச்சு. அப்போ 2019 நடந்தது இது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபத்தை பயன்படுத்தி கொண்ட ஜாகிர் ஹுசைன் அந்த பெண்ணை கணவரிடமிருந்து பிரித்து அவருடன் தனியாக்க குடும்பம் நடத்த தொடங்கியுள்ளார். என்னை பார்த்துக்கிறேன்னு சொன்னதுனால என்கிட்ட ஆசையாக பேசி எல்லாம் நானே பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் தான் உனக்கு எல்லாமே அப்படிங்கிற நம்பிக்கையான வார்த்தையெல்லாம் கொடுத்து என்னை ரொம்ப ஏமாற்றிட்டான். நான் அவனை நம்பி என் வீட்டுக்காரனையும் கையை விட்டுட்டு தலாக் கொடுத்துட்டு என்னை ஊரை விட்டு வேறு ஊருக்கு கொண்டு வந்து வச்சுருந்தப்போ என்கிட்ட ஒரு 10 பவுன் நகை என் வீட்டுக்கார்ட்ட தலாக் கொடுத்துட்டு நான் வரக்குள்ளே எனக்கு கல்யாணத்துக்குன்னு போட்ட ஒரு 10 பவுன் நகை, 1 லட்ச ரூபா பணம், என் வீட்டு பத்திரம் என்கிட்ட இருந்துச்சு. எங்கள் பூர்வீக சொத்து தேரலந்தூரில் இருக்கிற ஒரு வீடு. எங்கள் அம்மா கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டதுனால அவங்க வீட்டோட பத்திரம் என் கையில் தான் இருந்துச்சு. அவங்க வீட்டில் நாங்கள் 2 பேரும் ஓடி வந்துட்டோம் அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி நீங்கள் ஏன் அங்கெல்லாம் போய் இருக்கீங்க, நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் ஊருக்கு வந்துடுங்க அப்படின்னு எங்களை கூப்பிட்டாங்க. காதலனை திருமணம் செய்து கொண்டு புதிய வாழ்க்கையை தொடங்க திட்டமிட்டு இருந்த பெண்ணிற்கு காத்திருந்தது பேரதிர்ச்சி. நானும் நம்பி சரி 2 பேருமே நம்பி தான் போனோம். அப்போல்லாம் இவன் நல்லவன் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். என்னை நம்பி ஊருக்கு அழைச்சிட்டு போய் என்னை அடித்து சித்திரவதைப்படுத்தி என் நகையை பிடுங்கி என்கிட்ட இருந்த பத்திரம் எல்லாத்தையும் அடித்து பிடுங்கிக்கிட்டாங்க. நானும் எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ பண்ணினேன். ஊரில் இந்த தெருவுலலாம் என்னை போட்டு அடித்தாங்க. அந்த ஊர் தெருவுக்கே தெரியும் என்னை அடித்து சித்திரவதைப்படுத்தினது. நடுத்தெருவில் நிர்கதியாய் நின்றவர் பெண் குழந்தையோடு சொல்லோனா துயரத்திற்கு ஆளாகியுள்ளார். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கையேந்தி தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். என் குடும்பத்தில் வேணாம் இப்படிலாம் வாழக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு இப்போ இன்னொரு 2ஆம் தர கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அதனால தான் என்னால் இந்த பிரச்சனையை வெளியில் கொண்டு இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. இப்போ நான் பாதித்த மாதிரி இன்னும் நிறைய பொண்ணுங்க பாதிச்சிருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையை நான் பேசுகிறேன். இன்னும் நிறைய பொண்ணுங்க பாதித்து நிறைய பொண்ணுங்க வாழ்க்கை சீரழிச்சிருக்காங்க. அவன் வேற யாரும் இல்லை, ஆசாத் என்கிற ஜாகிர் ஹுசைன் திருவாடுதுறை பள்ளியாச தெருவில் தான் குடியிருக்கான். அங்கே தான் இருக்காங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, என் சொந்த தாய் மாமாவோட பையன்தான். சொந்த உறவுக்கார பெண்ணே அவருக்கு நடந்த கொடுமைகளை வாக்குமூலமாக கொடுத்ததை தொடர்ந்து ஜாகிர் ஹுசைன் மீது வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதே போலவே ஜாகிர் ஹுசைன் குடும்பத்தினரிடம் பல பெண்கள் வாழ்க்கையை பறிகொடுத்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதன் காரணமாக அவரின் குடும்பத்தினர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களிடம் பறிகொடுத்த நகை பணத்தையெல்லாம் மீட்டுத்தர வேண்டுமென வலியுறுத்துகின்றனர்.